வணக்கம். நாம இன்னைக்கு அலச போற விஷயம் நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட ஒரு ஆழமான பொக்கிஷம். வள்ளலாரின் அருட்பெருஞ்சோதி அகவல்ல சில குறிப்பிட்ட வரிகள். இதோட நோக்கம் இந்த வரிகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற தத்துவங்களை நமக்கு புரியற மாதிரி எளிமையா உடைச்சு பார்க்கிறது தான். சரி, ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. இந்த வரிகள் பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய பிரபஞ்ச ரகசியமே இருக்கு. முதல் வரியே ரொம்ப நேரடியா இருக்கு. துன்பறுத்தொரு அருட்பெருஞ்சோதி, அதாவது துன்பத்தை அறுப்பது இல்லனா நீக்கிறது தான் இதோட முதல் வேலைன்னு புரியுது. ஆனா அடுத்த வரியில சிவத்தூரிய சுகந்தனை அருட்பெருஞ்சோதின்னு சொல்லுது. துன்பத்தை நீக்குனா சரி, அதுக்கு பதிலா எதையோ குடுக்குது. இந்த சிவத்தூரிய சுகம்னா என்ன? இது ஏதோ பெரிய தத்துவ வார்த்தை மாதிரி இருக்கே. சாதாரண சந்தோஷத்தை விட இது எப்படி வேற? நீங்க கேட்டது ரொம்ப சரியான கேள்வி. இதுல தான் விஷயமே இருக்கு. நாம பொதுவா சந்தோஷம்னு சொல்றதெல்லாம் ஏதோ ஒரு வெளி விஷயத்தை சார்ந்து இருக்கு. ஒரு நல்ல சாப்பாடு கிடைச்சா சந்தோஷம், ஒருத்தர் பாராட்டினா சந்தோஷம். ஆனா அந்த சாப்பாடு தீர்ந்த உடனோ இல்ல அந்த பாராட்டு நின்ன உடனோ நம்ம சந்தோஷமும் குறைஞ்சிடும். ஆமா, அது உண்மைதான். ஆனா சிவதூரிய சுகம் அப்படிப்பட்டது இல்ல. அது எந்த ஒரு வெளிக்காரணமும் இல்லாம நமக்குள்ளுக்குள்ளேயே ஊற்றெடுக்கிற ஒரு முழுமையான அமைதி, ஒரு பேரின்பம். வெளியில என்ன நடந்தாலும் மாறாத ஒரு ஆனந்த நிலை. அதுதான் சிவதூரிய சுகம்னு சொல்றாங்க. ஓ, இப்ப புரியுது. அப்ப இது ஒருத்தங்க எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா வர சந்தோஷம் இல்ல. எது நடந்தாலும் நடக்கலைன்னாலும் எனக்குள்ளேயே இருக்கிற ஒரு நிலையான ஆனந்தம். துன்பம்ங்கிற அந்த காலி இடத்த இந்த மாதிரி ஒரு முழுமையான ஆனந்தத்தால நிரப்புது. நான் சொல்றது சரிதானா? மிகச்சரியா புரிஞ்சுகிட்டீங்க. அது வலியை எடுக்கிற மருந்து மட்டும் இல்ல, அந்த இடத்துல நிரந்தரமான ஆரோக்கியத்தையே கொடுக்குது. சூப்பர். ஆனா இந்த அருள் யாருக்கு கிடைக்கும்? அடுத்த வரி அன்பருக்கே தரும் அருட்பெருஞ்சோதின்னு சொல்லுதே. ஒரு நிமிஷம். அன்பர்களுக்கு மட்டும்னு சொல்றது கொஞ்சம் நிபந்தனை போடுற மாதிரி இல்லையா? அன்பு இல்லாதவங்களுக்கு அருள் கிடைக்காதா? ஒரு தெய்வீக சக்தி இப்படி பாகுபாடு பாக்குமா? இது சிலருக்கு கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நிறைய பேர் இப்படித்தான் யோசிப்பாங்க. ஆனா இது ஒரு இஃப் தென் கண்டிஷன் மாதிரி பார்க்கக்கூடாது. ஒரு காந்தம் இரும்பை ஈர்க்குதுன்னா அது இரும்பை மட்டும் நேசிச்சு மத்தது வெறுக்குதுன்னு அர்த்தமா? இல்ல. அது காந்தத்தோட இயல்பு, இரும்போட இயல்பு. அது மாதிரி தான் அன்பு எங்க நிறைஞ்சிருக்கோ அந்த இடத்துக்கு அருள் தானாவே ஈர்க்கப்படுது. ஓ, அப்போ இது ஒரு தகுதி தேர்வு மாதிரி இல்ல, இயல்பான ஈர்ப்பு விதின்னு சொல்றீங்க. ஆமா, நீங்க அன்பா இருக்கும்போது உங்க இயல்பே அந்த அருளை ஈர்க்கிற மாதிரி மாறிடுது. அதனால இந்த பாகுபாடு இல்ல, இயல்பு. அன்பு செலுத்துறவங்களுக்கு மட்டும் இல்ல, அன்பாகவே மாறிடுறவங்களுக்கு அது இயல்பாவே கிடைக்குது. நீங்க இயல்புன்னு சொன்னீங்க. ஆனா அடுத்த சில வரிகள்ல வர்ற இயல்புகள் ரொம்ப குழப்பமா இருக்கு. ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தமே இல்லாத மாதிரி. ஒரே விஷயம் எப்படி எல்லாருக்கும் பொதுவாவும் அதே சமயம் ஒவ்வொருத்தருக்கும் சிறப்பாவும் இருக்க முடியும்? பொதுவது சிறப்பது அருட்பெருஞ்சோதி. இது முரணா தெரியுதே. ஆழமான உண்மைகளை சொல்லும்போது இந்த மாதிரி முரண்கள் வர்றது இயல்புதான். முதல்ல பொதுவுனா என்னன்னு பார்ப்போம். சூரிய ஒளி, காத்து மாதிரி தான் இந்த அருளும். அது அமீர், ஏழை, நல்லவர், கெட்டவர்னு எந்த பாகுபாடும் பார்க்காம எல்லாருக்கும் பொதுவா கிடைக்குது. அது யாருக்கும் சொந்தம் இல்ல. சரி, அது பொதுங்கிறது புரியுது. ஆனா சிறப்புன்னு சொல்றது எப்படி பொருந்தும்? அங்கதான் விஷயமே இருக்கு. அந்த அருள் பொதுவா கிடைச்சாலும் அதை ஒவ்வொருத்தரும் உணர்ற விதம் தனித்துவமானது, சிறப்பானது. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரே சூரிய ஒளி தான் நம்ம எல்லார் மேலேயும் படுது. ஆனா ஒரு விவசாயிக்கு அது தன்னோட பயிர் வளர்றதுக்கான சக்தியா தெரியுது. ஒரு ஓவியருக்கு அது புது புது வண்ணங்களோட ஊற்றா தெரியுது. குளிர்ல நடுங்கிற ஒருத்தருக்கு அது இதமான கதகதப்பா இருக்கு. ஒளி ஒண்ணுதான், ஆனா ஒவ்வொருத்தரோட அனுபவமும் அவங்களுக்கு சிறப்பானது. ஓ, நீங்க சொல்றது புரியுது. மழை எல்லாருக்கும் பொதுவாதான் பெய்யுது. ஆனா அது ஒரு விவசாயிக்கு சந்தோஷத்தையும், வெளியில காய போட்ட துணிய நினைச்சு ஒருத்தருக்கு டென்ஷனையும் கொடுக்குது. ஒரே மழை, ஆனா அனுபவம் வேற வேற. அது மாதிரி தானே இது? பெர்ஃபெக்ட். அதுதான் விஷயம். இப்போ அடுத்த முரண்பாட்டை பாருங்க. புதியது பழையது என்று அருட்பெருஞ்சோதி. ஆமா, இது கூட ஓகே. ஆனா பழசு புதுசுங்கிறது காலத்தை பத்தினது. அது எப்படி ஒரே நேரத்துல சாத்தியம்? ஒரு பாட்டை கேட்டா அது பழைய பாட்டு, புதுசா வந்தா புது பாட்டு. ரெண்டுமா எப்படி இருக்க முடியும்? இவையும் ஒரு உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். ஒரு நல்ல திருக்குறளை யோசிச்சு பாருங்க. அது கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழசு. ஆனா இன்னைக்கு உங்க ஜீவிதத்துல ஒரு பிரச்சனை வரும்போது அதை படிச்சா, அடடா இது நமக்காகவே எழுதின மாதிரி இருக்கேன்னு ஒரு புது அர்த்தத்தை கொடுக்கும். அது மாதிரி தான் இதுவும். அதாவது அதோட மூலம் ரொம்ப பழமையானது.
ஆனா நாம அதை உணரும் ஒவ்வொரு தடவையும் அதோட அனுபவம் புத்தம் புதுசுன்னு சொல்றீங்க. ஆமா, அது பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கிற ஆதிசக்தி. அதனால அது பழையது. ஆனா நீங்க அதை உணர்ற ஒவ்வொரு நொடியும் அது உங்களுக்குள்ள ஒரு புது மலர்ச்சியை கொடுக்கும். அதனால அது எப்பவுமே புதியது. ஒரு நிமிஷம். பொது, சிறப்பு, பழசு, புதுசுன்னு இவ்வளவு முரண்பாடுகளை சொல்லிட்டு அடுத்த வரியில அதுவது வாய்த்துகள் அருட்பெருஞ்சோதின்னு வருது. இது எல்லாத்தையும் தொகுக்கிற மாதிரி இருக்கா இல்ல இன்னும் குழப்புதா? அதுவது வாய்த்துகள்னா என்ன அர்த்தம்? நீங்க சரியா கோர்த்தீங்க. அது எல்லாத்தையும் தொகுக்கிற வரிதான். அதுவது வாய்த்திகள்னா அது எதுவாக இருக்கிறதோ அதுவாகவே திகழ்கிறது. அதாவது அது நல்லதா கெட்டதா புதுசா பழசான்னு எந்த ஒரு அடையாளத்துக்குள்ளேயும் சிக்காது. அது எல்லாமாவும் இருக்கு, அதே சமயம் எதுவாவும் இல்லாம அது அதுவாவே இருக்கு. இந்த முரண்பாடுகள் எல்லாம் அதை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுக்கான வழிகள் தானே தவிர அது அந்த முரண்பாடுகளுக்குள்ள அடங்கிடாது. ஓகே, அது அதுவாவே இருக்கு, முரண்பாடுகள் வழியா தன்னை வெளிப்படுத்துதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதோட உண்மையான ஸ்வரூபம் என்ன? அது ஒரு சக்தியா, ஒரு உணர்வா? அடுத்த வரி சேதன பெருநிலை அருட்பெருஞ்சோதின்னு சொல்லுதே, கேட்கவே ரொம்ப டெக்னிக்கலா இருக்கு. ஆமா, அந்த வார்த்தை கொஞ்சம் கடினமானது தான். சேதனம்னா உணர்வு, பிரக்ஞை, இல்லனா இப்போ சொல்ற கான்ஷியஸ்னஸ். பெருநிலைனா அதோட உச்சகட்ட நிலை. அப்போ சேதன பெருநிலைனா த சுப்ரீம் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். சுப்ரீம் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். இப்போ நாம மைண்ட்ஃபுல்னஸ், ஃப்ளோ ஸ்டேட்னு நிறைய பேசுறோம் இல்லையா? ஒரு வேளையில முழுசா மூழ்கி போறது, நேரத்தையும் உலகத்தையே மறக்கிறது. சேதன பெருநிலைங்கிறது அதோட உச்சகட்டம். அது வெறும் கவனக்குவிப்பு இல்ல, இந்த பிரபஞ்சமே நாம் தான் உணர்ற ஒரு முழுமையான பிரக்ஞை நிலை. அருட்பெருஞ்சோதிங்கிறது வெளியிலிருந்து வர்ற ஒரு சக்தி மட்டும் இல்ல, அது நாம அடைய வேண்டிய ஒரு பிரக்ஞை நிலைன்னும் இந்த வரி சொல்லுது. வாவ், இது சூப்பரா இருக்கு. அப்போ வள்ளலார் அன்னைக்கே அல்டிமேட் ஃப்ளோ ஸ்டேட் பத்தி பேசியிருக்காருன்னு சொல்லலாமா? அது ஒரு சக்தி மட்டும் இல்ல, அது ஒரு நிலை. அப்போ அடுத்த வரியான திகழ்தரும் மறுபறை அருட்பெருஞ்சோதிங்கிறது எதை குறிக்குது? பறையினா பராசக்தி, அதாவது எல்லா ஆற்றல்களுக்கும் மூலமான ஒரே சக்தி. ஒரு பறைனா அந்த ஒற்றை மூல சக்தி தான் ஒளிர்ந்து திகழ்ந்து கொண்டிருக்குன்னு அர்த்தம். அப்ப பாருங்க, அது பிரக்ஞையின் உச்சமாகவும் சேதன பெருநிலை ஆற்றலின் மூலமாகவும் ஒரு பறை ஒரே நேரத்துல இருக்கு. அறிவும் ஆற்றலும் ஒன்னா இருக்கு. பிரக்ஞை, ஆற்றல் ரெண்டும் ஒன்னு. சரி, அதுக்கு ஒரு ஆதாரம், ஒரு அடித்தளம் இருக்கணுமே. அடுத்த வரிகள் அத பத்தி பேசுற மாதிரி இருக்கு. ஆதனத்தோங்கிய அருட்பெருஞ்சோதி ஓமயத் திருவுரு அருட்பெருஞ்சோதி. ஆதனம்னா ஆசனம், அதாவது இருக்கை தானே? ஆமா, நேரடி அர்த்தம் அதுதான். ஆழமா யோசிச்சா இந்த பிரபஞ்சம் இயங்குறதுக்கான அடித்தளமே ஆதாரமே அதுதான் அர்த்தம். அது எல்லாத்துக்கும் கீழே உறுதியா அசைக்க முடியாத ஒரு பீட மாதிரி ஓங்கி நிக்குது. அந்த பீடத்துல இருக்கிற அதோட வடிவம் என்ன? ஓமயத் திருவுருன்னு சொல்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஓம்ங்கிற ஒலி எப்படி ஒரு உருவமா இருக்க முடியும்? இது ரொம்ப அழகான ஒரு தத்துவம். பிரபஞ்சத்தோட மூல ஒளியான ஓம்ங்கிறத வெறும் சத்தமா பார்க்காம ஒரு வடிவமா ஒரு உருவமாவே பார்க்கறாங்க. நீங்க ஓம்னு சொல்லும்போது நம்ம உடம்புல ஒரு அதிர்வு ஏற்படுது இல்லையா? அந்த அதிர்வே அதோட வடிவம்னு சொல்றாங்க. அதனால தான் அதுக்கு சேக்கரை கொண்ட ஒளி வடிவம் தேவையில்லை. அந்த ஒளியே, அந்த அதிர்வே அதோட வடிவம். அதனால தான் தியானம் பண்ணும்போது ஓம் சொல்றாங்களோ, அந்த அதிர்வை நமக்குள்ள உணர. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதுவரைக்கும் நம்ம பிரபஞ்ச அளவுல பிரக்ஞை, அதிர்வுன்னு பெரிய விஷயங்களா பேசிட்டு இருந்தோம். ஆனா திடீர்னு கடைசி வரிகள்ல எனக்குன்னு ரொம்ப பர்சனலா மாறுது. உவப்புடன் அளித்து எனக்கு அருட்பெருஞ்சோதி ஆமையத் தடைதவிர் அருட்பெருஞ்சோதி. இது எப்படி இவ்ளோ பெரிய கான்செப்ட் ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு வேலை செய்யுது? இதுதான் இந்த வரிகளோட உச்சகட்ட அழகு. ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச தத்துவமா ஆரம்பிச்ச விஷயம் கடைசியில எப்படி ஒரு தனிப்பட்ட அனுபவமா, உங்க அனுபவமா மாறுதுன்னு காட்டுது. அது எங்கேயோ வானத்துல இருக்கிற சக்தி இல்ல, அது எனக்கு கிடைக்குது. அதுவும் ஏதோ குடுக்கணும்னு குடுக்கல, உவப்புடன் ஒரு வார்த்தை வருது. அதாவது ரொம்ப சந்தோஷமா விரும்பி குடுக்குதுன்னு அர்த்தம். இது அந்த அருளோட குணத்தையே காட்டுது இல்ல? ஒரு தாய் குழந்தைக்கு சந்தோஷமா சாப்பாடு ஊட்டுற மாதிரி. மிகச் சரியா சொன்னீங்க. ஓப்பன்னா மிகுந்த மகிழ்ச்சி, பிரியம். அந்த அருள் ஏதோ கடமைக்காக கொடுக்கப்படல, அது கொடுப்பதிலேயே ஆனந்தம் அடையுது. அந்த கருணையத்தான் அந்த வார்த்தை காட்டுது. அப்படி சந்தோஷமா எனக்கு அது என்ன செய்யுது? ஆமை தடை தவிர் அப்படின்னு முடியுது. இந்த ஆமைனா என்ன? உடம்புல வர்ற நோயை மட்டும்தான் குறிக்குதா? ஆமயம்னா நோயின் நேரடி அர்த்தம். கண்டிப்பா
அது உடம்பு நோய்களை நீக்கிறத குறிக்குது. ஆனா ஆழமா யோசிச்சா நம்மள வாழ்க்கையில முன்னாடி போக விடாம தடுக்கிற எல்லாமே ஒரு வகை நோய் தான். சந்தேகம் ஒரு நோய், பயம் ஒரு நோய், தாழ்வு மனப்பான்மை ஒரு நோய், அகங்காரம் ஒரு பெரிய நோய். இந்த மாதிரி நம்ம மன ரீதியான, ஆன்ம ரீதியான எல்லா தடைகளையும் நீக்கிறதைத்தான் இந்த வரி குறிக்குது. ஓ, அப்போ ஆரம்பத்துல சொன்ன துன்புறுத்துன்றதுக்கு இதுதான் உண்மையான அர்த்தம். மேலோட்டமா காயத்தை ஆத்துறதில்ல, துன்பத்துக்கான வேரையே, அந்த தடையையே நீக்கிறது. ஒரு முழுமையான விடுதலை. ஆமா, துன்பத்தோட மூல காரணத்தையே அது சரி பண்ணுது. இந்த உரையாடல் மூலமா எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. அருட்பெருஞ்சோதிங்கிறது முதல்ல நம்ம துன்பத்தை நீக்கி ஒரு நிலையான பேரின்பத்தை கொடுக்குது. அது எல்லாருக்கும் பொதுவா இருந்தாலும் நம்ம ஒவ்வொருத்தோட அனுபவமும் ரொம்ப சிறப்பானது. அது காலத்தை கடந்த ஒரு புதுமையான அனுபவம். அது பிரக்ஞையோட உச்சகட்ட நிலை, பிரபஞ்சத்தோட மூல அதிர்வு. கடைசியில இவ்ளோ பெரிய தத்துவம் ரொம்ப தனிப்பட்ட முறையில மிகுந்த அன்போட நம்ம தடைகளை எல்லாம் நீக்கிற ஒரு பெரும் கருணையா இருக்கு. சுருக்கமா சொல்லுன்னா, ஒரு பிரபஞ்ச சக்திய பத்தின தத்துவார்த்த புரிதல்ல ஆரம்பிச்சு, அது எப்படி உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க உள்மனசுல ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்கிற வரைக்கும் ஒரு முழுமையான பயணத்தை இந்த சில வரிகளே நமக்கு காட்டிடுச்சு. இந்த உரையாடல் முடியும் போது எனக்குள்ள ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கு. நீங்களும் யோசிச்சு பாருங்க. அது அதுவாவே எல்லாத்துலயும் இருக்குன்னா, நமக்கு பிடிக்காத ஒருத்தர்கிட்டயோ இல்ல நம்மள ரொம்ப சோதிக்கிற ஒரு சூழ்நிலையிலயோ கூட அதோட ஒரு துளி இருக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி நினைச்சா அவங்கள நாம பாக்குற விதமோ, அந்த சூழ்நிலையை நாம கையாளுகிற விதமோ மாறுமா? சும்மா யோசிச்சு பாருங்க.